ராஜ் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். ஸோ போன 2 டாபிக் நம்ம சுகரை பற்றி பார்த்தோம். இப்போது சுகர்னால் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன வருதுங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த சுகர்னால் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கால்களில் புண்கள் வந்துருச்சு. அந்த கால் புண்ணை நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கால் புண்ணு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சுகர் இருக்கிறவங்க சுகரை கண்ட்ரோலில் வைக்கணும், அது நம்ம சொல்லியாச்சு. இரண்டாவதாக கால்களை டெய்லியும் நம்ம நைட்டு பார்க்கணும். கால்கள் நமக்கு ஏதாவது புண்ணு இருக்கா, ஏதாவது நமக்கு சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கான்னு பார்க்கணும். இரண்டாவது ஒரு கால்கள் நைட்டில் நல்லா ஒரு தண்ணியில் வச்சு கால்களை உப்பு ஏதாவது போட்டு ஊற வைத்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ப்ளஸ் நல்லா அந்த ஈரத்தை நம்ம விரல்களுக்கு நடுவில் கூட துண்டு மாதிரி ஏதாவது வச்சு ஈரங்களையெல்லாம் கரெக்டாக துடைச்சிட்டு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் என்று சொல்லக்கூடிய அந்த வறட்சி தன்மையை போக்கக்கூடிய அந்த சில மாய்ஸ்சரைசர்ஸை அப்ளை பண்ணணும். இது எதுக்குன்னா வறட்சி இருக்க இருக்க அது வெடித்து புண்ணாகுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஸோ அதனால் அந்த வறட்டுத்தன்மை போகிற மாதிரி மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணணும். இது நீங்கள் டெய்லியும் கால்களுக்கு பண்ண நம்ம கால்கள் நல்லா நார்மலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இப்போ ரெண்டாவது, இப்போ நமக்கு தெரியாமல் எங்கேயாவது வெளியில் போகிறோம், இல்லை கால் உணர்ச்சி பாதிப்பாக இருக்குது, அதனால் சின்னதாக புண்ணு ஏற்பட்டுருச்சு. நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ சுகர் இருக்குது ப்ளஸ் காலில் புண்ணு ஏற்பட்டுருச்சுன்னா சும்மா கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. சின்ன புண்ணு தானே, அப்படியே தானாக சரியாயிடும். சில பேர் மஞ்சள் வைப்பாங்க, சில பேர் அவங்கவுங்க வீட்டு வைத்தியம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வைத்தியங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சின்ன புண்டாக இருந்தாலும் சீக்கிரமாக உங்கள் டாக்டர்கிட்ட பாருங்கள். டயபெட்டிக் ஃபுட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக்கான இருக்காங்க மருத்துவர்கள். அவங்கள போய் பார்த்துட்டு அவங்களுக்கு கால் புண்ணு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன புண்ணாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசின்ஸ் கொடுத்து ஆற்றிடலாம். இல்லை புண் கொஞ்சம் ஆழமாக இருப்பதாக தெரிந்தால் நமக்கு அதுக்கு ஸ்பெசிஃபிக் ப்ரோப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. புண்ணு எவ்வளோ ஆழமாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க. மேலோட்டமாக பார்க்கும்பொழுது புண்ணு சின்னதாக இருக்கும், உள்ளே பார்க்க புண்ணு ரொம்ப டீப்பாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எவ்வளோ டீப்பாக போகிறது அப்படின்னு அசஸ் பண்ணுறதுக்கு கால்களுக்கு தேவைப்பட்டால் கால்கள் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கால் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு போன் லெவலில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இல்லை சூப்பர்ஃபிஷியலாக இந்த மாதிரி சாஃப்ட் டிஷ்யூ லெவலில் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ரெண்டாவது, இப்போ கால் புண்ணோட டெப்த் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கால்களை ஃபஸ்ட்டு நல்லா அந்த புண்ணு இருக்கிற இடத்த நல்லா சீல்கில் இருக்கிற இடத்துல க்ளீன் பண்ணணும். அந்த அழுகின டிஷ்யூஸ்ன்னு சொல்கிற அது டிஷ்யூஸ் எல்லாமே எடுக்கணும். அதை எடுத்துட்டு அப்புறம் மருந்துகள் அப்ளை பண்ண போதும். இப்போ கால் புண்ணு டீப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதற்கு டாப்லர் என்ன சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட்டு பண்ணப்படும். அது போத் லோவர் லிம்ஸ், அதை 2 கால்களையும் எவ்வளோ ரத்த ஓட்டம் இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த ரத்த ஓட்டம் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு புண்ணு நார்மலாகவே ஆறிடும். ஸோ புண்ணு ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதற்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி கால் புண்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய வகையான மெடிசன் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. மெடிசனில் குணமாகலைன்னா அடுத்தது சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸை நம்ம கரெக்டான ப்ராப்பரான சர்ஜன் கிட்ட பார்த்து நமக்கு அந்த கால் இந்த புண்களை ட்ரீட்மெண்ட் செய்து கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் கால்கள் நார்மலாக இருக்கிறதுக்கு சான்ஸ். நன்றி, வணக்கம்.